சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட விருதுகள் வழங்கி விருதாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் கலைஞர் குரல் ஒலிக்க தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், அண்ணாவின் புகழ் ஓங்குக திராவிடமானது. விழாவில் திமுகவின் உயர்விலும் தாழ்விலும் தோளோடு தோள் நின்று கட்சியை காத்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன்படி கோவை மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாயியான 105 வயதான பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது வழங்கப்பட்டது. பாப்பம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரது பேத்தி ஜெயசுதா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் விருதினை பெற்றுக் கொண்டார். இதேபோல் அண்ணா விருதை அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இன்றைக்கல்ல என்றைக்கும் தலைமை கழகம் என்ன கட்டளையிடுகிறதோ அந்த கட்டளைகளை ஏற்று பணியாற்றி நான் பங்கு பெற்ற காரணத்தினாலே இன்றைய தினம் நம்முடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் என்னை தேடி இன்றைய தினம் இந்த பரிசை தந்திருக்கிறார்கள். MP ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருதும் கவிஞர் தமிழ்தாசனுக்கு பாவேந்தர் விருதும் வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். இவரால் திராவிட இயக்கம் பாராட்டப்பட்டது. மண்ணுரிமை, பெண்ணுரிமை, சுயமரியாதை, தன்மானம், அதாவது இந்தி மொழி எதிர்ப்பு அத்தனையும் பேசிய பாவேந்தர் விருது எனக்கு அளிக்கப்பட்டதில் நான் பெருமைப்படுகிறேன். இதேபோல் முன்னாள் MLA VP ராஜனுக்கு பேராசிரியர் விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முதல் முறையாக மு.க.ஸ்டாலின் விருது வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் SS பழனிமாணிக்கத்திற்கு வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமைப்படுத்தினார். எனக்கு எங்கள் தளபதி அவர்கள் என் பெயரை தேர்வு செய்வார்கள் எதிர்பார்க்கவில்லை. அவரோடு இருந்து பணிபுரிந்திருக்கிறேன், இளைஞரணி பொறுப்பில் இருந்திருக்கிறேன், மற்ற பொறுப்பில் இருந்திருக்கிறேன். ஆகவே அவர் இதயத்தில் ஆயிரக்கணக்கான பெயர்கள் நினைவிருந்தாலும் இந்த எளியவனை நினைத்து பார்த்து எனக்கு இந்த விருதை தந்திருக்கிறார். அவரும் வாழ்க, அந்த குடும்பமும் வாழ்க என்று. விருதுகளை பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் 2 லட்சம் ரூபாய்க்கான பொற்கிழி வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.